ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுடைய டெஸ்ட் நம்பர் 20 அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 20க்கான போர்ஷன்ஸ் அதுக்கான கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. டெலிகிராம் சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பனவன் அதோடைய பொருள் அந்தணன். மரம் அதோடைய பொருள் வீரம், எந்தர அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அன்னம், அன்னம்னா என்னது? பறவை. இந்த அன்னம் அப்படின்னா மேல் வாய். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. பனி, பனி. இந்த பனி அப்படின்றது குளிர்ச்சி, பனி அடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பனி. இந்த பனின்றது வேலை. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பொறுத்துக. ஆணி, ஆணி, ஆணை, ஆணை. இந்த ஆப்ஷனில் கூரிய இரும்பு துண்டு, ஒரு மாதம், யானை, கட்டளை கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். ஆணி அப்படின்றது இரும்பு துண்டு, ஆணின்றது ஒரு மாதம், ஆணை, கட்டளை, ஆணை, யானை. வன்கணவர் அதோடைய பொருள் அருள் இல்லாதவர். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. உண்ணுதல், உண்ணு, உண்ணு. இந்த உண்ணு அப்படின்றதுக்கு சாப்பிட்றது, இந்த உண்ணுன்றது சாப்பிட்றது. இந்த உண்ணுதல் அப்படின்றது நினைத்து பார்த்தல். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஊன், ஊன். ஊன்னா உணவு, இந்த ஊன்னா இறைச்சி. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் வராது, தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அனல், அனல். இந்த அனல் அப்படின்றது நெருப்பு, இது தாடி. ஸோ தேர்ட் ஆப்ஷன். களிறு, ஆண், யானை. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல், அது சரி. டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்றது டாக்டர் பட்டம் கிடையாது, முனைவர் பட்டம், அது தவறு. ஃபஸ்ட்டு ஒன் தான் சரி. டிபேட் அப்படின்னா அதோடைய தமிழ் சொல் பட்டிமன்றம். சந்திப்புளையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர். சமூக சீர்திருத்த கருத்துக்களை விதைத்து பயிராக்கி மகிழ்ந்தவர் பண்டிதர். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்து எழுதுக. விலை, விலை, விலை. ஸோ இந்த மூணில் எதெல்லாம் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா விலை அப்படின்றது பொருளுடைய மதிப்பு. இதோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு கேட்பலையா, மதிப்பு, அந்த பொருள் மதிப்பு. அடுத்து இந்த விலை அப்படின்றது ஒரு பொருளை உருவாக்குறது. இந்த விளைத்தல் அப்படின்றது விரும்புதல், ஆசைப்படுதல். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் இதெல்லாம் ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எதுனா ஏ. அடுத்து பொறுத்துக. மரம், அன்பிலது, என்பிலது, கேளல். அதுக்கு அதே ஆன்சர் அப்படி கொடுத்துட்டாங்க. எதெல்லாம் தப்புன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. மரம்னா வீரம், சரி. என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாதது. என்புனா பொருள் எலும்பு, என்பு இல்லது அப்படின்னா எலும்பு இல்லாதது, சரி. அன்பிலது, அன்பில்லாத உயிர்கள், சரி. கேளல் அப்படின்னா பன்றி, சரியான ஆன்சர் பன்றி. இங்கே பசுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது தவறு. 4 மட்டும் தவறு. என் வீடு அங்கே உள்ளது. துளை அல்லார் அப்படின்னா அதோடைய பொருள் ஆற்றலில் குறைந்தவர். ஆகடியம் அதோடைய பொருள் ஏளனம் செய்வது, ஏளனம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. துணி, துணி. இந்த துணின்றது நம்ம உடுத்தக்கூடிய துணி, புடவை. இது துணிதல், கோபம். ஸோ சீலை, கோபம். அடுத்த சரியான பொருளை தேர்வு செய்க. ஒளி வேறுபாடு அறிந்து அதில் துணி, துணி கொடுத்துருக்கா. தனி. முதல்ல துணி, துணி கொடுத்தாங்க, இப்போ துணி, தனி. ஸோ இந்த இடத்துல துணிதல் அப்படின்னா அடங்குதல். இந்த தனி அப்படின்றதுக்கு தனித்திருத்தல். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர். பிழையை நீக்கி எழுதுக. இதில் எது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு, ஒரு அறிவுக்கு ஒரு அறிவு. இந்த எதுவுமே வராது. ஏன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி நம்ம என்னதான் வரும், ஓர் அப்படின்றதான் வரும். ஒருமை பன்மை டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அப்போ இங்கே ஃபுல்லாக ஆக்கு முன்னாடி ஒருன்னு கொடுத்துருக்கனால இது எல்லாமே தப்பு. இதுதான் கரெக்ட். இது எப்படி பிரித்து எழுதுவோம், ஓர் அறிவுன்றது ஓர் கூட்டல் அறிவு, அதுதான் ஓர் அறிவுன்னு சேர்த்து எழுதுவோம் இல்லையா. அப்போ ஆக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு உயிரெழுத்துக்கு முன்னாடி. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதே தான் இங்கேயும். அப்போ ஓர், ஊர், அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. பொருட்கள் நிறைய பொருள். அப்போ நேதான் வரணும், தூ வரக்கூடாது, உள்ளதுன்னு வரக்கூடாது, உள்ள நேதான் வரணும். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்.
மனிதர்கள் வந்து பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். அது சரியான ஆன்சர். அடுத்து உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் என்ன இதாக எந்த குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டுமே அங்கே வல்லினம் மிகும்னா உயரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் நெடுந்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு என்ன பெயர்? சுட்டெழுத்துக்கள். ஒரு செயலை செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்தல் வேண்டும் என்று வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா வினைச்செயல் வகை. ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. கலை, கலை, தலை, தலை. இங்கே ஆப்ஷனில் விலங்கு, தலைத்தல், மூங்கில், நீக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். இந்த கலை அப்படின்னா நீக்கு, இந்த கலை மூங்கில், தலை, விலங்கு, தலை, தலைத்தல். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. வாழை, வாழை. இந்த வாழை அப்படின்றது இளம்பெண்ணை குறிக்கும். இந்த வாழை மீன் வகையை சார்ந்தது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். இமயவர் உடைய பொருள் தேவர். விழுதும் வேரும் என்ற நூலுடைய ஆசிரியர் பாரதிதாசன். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வான். 4 வகையான நெறிகள் என்னென்ன, அந்த இதில் தவறானது எதுன்றதை கேட்டிருக்காங்க. ஆசுகவி, சித்திரகவி, மதுரகவி, வித்தாரகவி வரணும். இங்கே தாரவி கவின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தான் தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சரும் அதுதான். நமக்கு தப்பானதானே கேட்டிருக்காங்க. அப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை சுட்டுது. அப்போ அழகு, அழகு. இந்த அழகு அப்படின்றது சேவல், இந்த அழகுன்றது பக்கம், அருகில். அப்போ சேவல் பக்கம். ஃபஸ்ட் ஆன்சர் கரெக்ட். அடுத்தது ஐ, ஔ. இந்த 2 எழுத்துக்களுடைய இணை எழுத்து என்ன? ஐயுடைய இணை எழுத்து இ, ஐயுடைய இணை எழுத்து இ, அவ்வுடைய இணை எழுத்து உ. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். கான், கான். இந்த இதோடைய வேறுபாடு, சொல் வேறு பொருள் வேறு சொல்லுடைய பொருள் வேறுபாடு அறிந்து எழுதணும். அப்போ பாருங்கள், கான் அப்படின்னா காடு. இதோடைய பொருள் என்ன? காடு. இந்த கான் அப்படின்றது பார்க்குறது. அப்போ இதுக்கு மேட்சாக நமக்கு இதில் எந்த சென்டென்ஸ் வருது பாருங்கள். காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். ஸோ காடு வந்துடுது, பார்க்குறான். காண்றது பார்த்தல். ஸோ அந்த மீனிங் வந்துடுது. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். பிழையற்ற தொடரை காண்க. இதில் எது வரணும்? அவை பறந்து சென்றன அப்படின்னு வரணும். இப்போ நிறைய இருக்குது அப்படின்னாலே சென்றது வரக்கூடாது, சென்றன. ஒருமையில் தான் பன்மைன்னு வந்துட்டாலே இங்கே நே தான் வரணும். ஆல்ரெடி நம்ம ஒருமை பன்மை பிழை டாப்பிக்கில் பார்த்தாச்சு. ஸோ கரெக்ட் ஆன்சர் 4th. அடுத்த வாக்கிய பிழையை நீக்குங்க. இங்கே என்ன வரணும்? சென்னை என்னும் நகரம். அடுத்தது புளி கூட்டல் சோறு. இதை சேர்த்து எழுதுனா நமக்கு ஆன்சர் புளிஞ்சோறு. நெடியவன் அப்படின்னா பொருள் ராமன். துகிர் பவளம். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக. நாட்டுக்கு தேவை என்னது? அரண். அடுத்து பொறுத்துக. கேளல், கேசரி, உளுவை, எண்கு, மறை. ஆப்ஷனில் புலி, கரடி, சிங்கம், மான், பன்றி விலங்குகளுடைய பெயர்கள் எது எதுக்கு எது எது வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். கேளல் அப்படின்னா பன்றி, கேசரி சிங்கம், உளுவை புலி, எண்கு கரடி, மறை மான். அவ்வளோ. அடுத்தது பாருங்கள், காரிலேஷன் அப்படின்னா அதோடைய தமிழ் சொல் இணைவு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். குழலி நடனம் ஆடினாள். சரியான ஆன்சர். ஏன்னா அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் வரணும். இங்கே செய்தார் இருக்கு, அப்போ தவறு. பசு கன்றை ஈன்றது வரணும், ஈன்றனன் இருக்குது. ஒரு பசு தானே சொல்கிறாங்க, அப்போ அதுவும் தவறு. மேகங்கள் சூழ்ந்து, மேகங்கள் அப்படிங்களே பன்மை வந்துடுது. அப்போ இங்கே சூழ்ந்து கொண்டன வரணும், கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தவறு. குழலி நடனம் ஆடினாள். அப்போ அதுதான் சரி. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள். காட்டில் மாடுகள் மேய்ந்தன. அடுத்தது சோலையில் மான் துள்ளி விளையாடியது. சரி. ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின. இங்கே வந்து ஓர் அணில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்கு முன்னாடி ஓர் வந்துருச்சு. அப்போ அதுவும் சரி. பூச்செடியில், ஆனால் இங்கே கடைசி பாருங்கள், இது தவறு. ஓரணியில் அது கரெக்டு. ஆனால் மரத்தில் தாவி இங்கே என்னது ஓடினேன்னு இருக்குது. நமக்கு பன்மையில் வந்தால் தான் இங்கே என்ன வரணும்? ஓடினேன்னு வரணும். மரத்தில் தாவி ஓடியதுன்னு வரணும். அப்போ அது தவறு. அடுத்து பூச்செடியில் பூ மலர்ந்திருந்தது. அது சரி. அப்போ நமக்கு இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து என்னது? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஒருமைனாலே அங்கே வந்து
நூல் அப்படின்றது ஒரு இது தான் இங்கே சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஒருமைனா என்ன தான் வரணும்? அன்று தான் வரணும். அப்போ நான் வாங்கிய நூல் இது அன்று. செகண்ட் ஆப்ஷன். ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்வு செய்க. திண்மை திண்மை. ஸோ திண்மை அப்படின்னா வலிமை, இந்த திண்மை அப்படின்னா தீமை. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேர்வு எண் 20க்கான விடைகள். ஆன்சர் செக் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 50க்கு என்னென்னு கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.